पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். எப்பொழுது துரோணாச்சாரியார் அவருடைய காலத்தை திருஷ்டத்யும்னன் முடித்தான், அப்போ இருந்து பாண்டவர் பக்கம் பலவிதமான ஒருவருக்கு ஒருவர் அந்த கருத்து பேதங்கள் ஆரம்பித்தன. அர்ஜுனன் தர்மராஜனை பற்றி, உன்னால்தான் துரோணாச்சாரியார் இருந்தார், நீ இதுவரை தர்மத்தின்படி வாழ்ந்து வந்தாய், அந்த பொய் சொன்னதன் விளைவே இதற்கு காரணம் என்று அர்ஜுனன் தர்மரை சாட்ட. இப்ப இந்த இடத்துல பீமசேனன் அர்ஜுனனை கண்டித்தான். அர்ஜுனனோ இதை பார்த்து கொண்டு அஸ்வத்தாமன் சும்மா இருப்பானா? நிச்சயம் நம் அனைவரையும் கொன்றே தீருவான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று பயமுறுத்துவது போல அர்ஜுனன் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் பீமசேனனும் வெகுநேரம் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் பொறுக்க முடியாமல், என்ன அர்ஜுனா, என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? பாண்டவர்களுக்கு நம்பிக்கை கூடுவதாக உன்னுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டுமே தவிர, இப்பொழுது அஸ்வத்தாமன் வருவான், பாண்டவர்களை அத்தனை பேரையும் முடித்து விடுவான், இதுவா வார்த்தை? காண்டீபதாரி என்று புகழ் பெற்றவன் நீ ஒருவனாக இருந்து அஸ்வத்தாமனை வீழ்த்த முடியாதா? நியாயமாக பார்த்தால் உன்னுடைய சக்தியில் 16இல் 1 பங்கு கூட அஸ்வத்தாமனிடம் இல்லை என்பது நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வார்த்தை நம்பிக்கை தருவதாக இருக்காமல் அனைவரையும் பயமுறுத்துவதாக இருக்கிறது என்று பீமசேனன் அர்ஜுனனை கோபித்துக் கொள்ள, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருஷ்டத்யும்னன் வந்து அவனுடைய பங்குக்கு தான் செய்ததில் என்ன தவறு இருக்கிறது என்பதை பற்றி தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். இப்போ அர்ஜுனனுக்கு கோபம் என்றால் அதனுடைய காரணம் என்ன? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 13 வருடங்கள் வனவாச அஞ்ஞானவாசத்தில் அனுப்பினார்களே, அது தர்மத்தின்படி அனுப்பினார்களா? இது திருஷ்டத்யும்னன் கேட்டது. சரி, அதை பார்த்து கொண்டு அஸ்வத்தாமன் என்ன செய்து கொண்டிருந்தான்? இது தர்மம் அல்ல அதர்மம் என்று அன்று பேச அஸ்வத்தாமனுக்கு நான் எழவில்லையா? அது மட்டுமல்லாமல் நம்மிடம் இருக்கின்ற அனைத்து செல்வங்களையும் அதர்ம ரீதியில் தன் பக்கம் இழுத்து கொண்ட போது அது தர்மம் என்று அதன் பக்கத்தில் இருந்து அஸ்வத்தாமன் சிரித்து கொண்டிருந்தானே, அப்போ அது அதர்மம் என்று அப்பொழுது அஸ்வத்தாமனுடைய கண்ணுக்கு தெரியவில்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த யுத்தத்திற்கு முழுமையான காரணமே துரியோதனன், அவனுடைய பேராசை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் நானே ஆள வேண்டும் என்கின்ற அந்த என்ன சொல்லுது பேராசையே இந்த யுத்தத்திற்கு காரணம். இன்னும் சொல்ல போனா பாருங்க, நீ இதையெல்லாம் விடுத்து அர்ஜுனா எல்லாருக்கும் பயம் காண்பித்துக் கொண்டிருக்கிறாயா? நாம் ஏற்கனவே துக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்துட்டு நீ பேசும் பேச்சையெல்லாம் கேட்பதற்கு நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல. பாருங்க, பீமசேனன் சொன்னா, நாமே நம்மளுடைய வீரத்தை பற்றி சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்கிறேன், அந்த அஸ்வத்தாமன் என் எதிரே வரட்டும், பாருங்க அவன் உயிரோடு திரும்பி செல்கிறானா என்பதை பார் அர்ஜுனா. பீமசேனன் அரை கூவல் விடுத்தான். பாருங்க, உன்னுடைய பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் அபமானமாக இருக்கிறது அர்ஜுனா அப்படி சொல்லிட்டு, ஒரு பக்கம் பீமசேனன், இன்னொரு பக்கம் திருஷ்டத்யும்னன், இன்னொரு பக்கம் அர்ஜுனன், இவா 3 பேருடைய சம்வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மறைந்தவர் துரோணாச்சாரியார். சரி, அவர் பிராமணராக அவதரித்து
ஒரு பிராமணன் இந்த உலகத்தில் பிறந்தவுடன் 6 கர்மங்களை செய்ய வேண்டும் என்று நியமம் இருக்கிறது. அதில் எந்த கர்மத்தை அவர் செய்தார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவருடைய தர்மத்தின்படி அவர் வாழ்ந்திருந்தால் அவர் செய்த அந்த கர்மங்களை நீ கூறு. மாறாக மோசத்தினால் கௌரவர் பக்கம், அதாவது அதர்மத்தின் பக்கம் நின்று போரிட்டவர் துரோணாச்சாரியார். இன்னும் சொல்ல போனா துரியோதனன் எவ்வளவு அதர்மம் செஞ்சாலும் அதை கை கட்டி வாய்ப்பொத்தி அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர் துரோணாச்சாரியார். பாருங்க, அதர்ம மார்க்கத்தில் இருந்த அவரை நிச்சயம் கொன்றுதான் ஆக வேண்டும். அவர் பிறப்பால் உயர்ந்தவராக இருக்கலாம், அவர் அந்த கர்மத்தின்படி எதுவுமே செய்யவில்லையே, மாறாக தன் மகன் மேல் இருக்கின்ற அந்த பாசத்தினால் அதர்மம் பக்கம் நின்று எத்தனை பேரை கொன்று குவித்தார். இதை யாரும் கவனிக்கவில்லையா? இதரில் தர்மம் அதர்மம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. தர்மம் வாழ வேண்டும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஜெயம் மட்டுமே முக்கியம். இது திருஷ்டபுலம். இப்போ இவ்வளவு தூரம் அர்ஜுனா நீ பேசிக்கொண்டு இருக்கிறாயே, அவர் பிறந்தது வரை இன்று வரை அவர் தார்மீகரா? அவர் செய்த தர்மங்கள் என்னதான் என்று நீ சொல்லு, நான் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, அஸ்திரம் என்றால் தெரியாதவர் மேலையெல்லாம் அந்த குருவி தலை மேலே பிரம்மாஸ்திரம் என்று சொல்வது போல அந்த அஸ்திரத்தை போட்டு கொன்றவர் அல்லவா துரோணாச்சாரியார். பாரு, இது இன்னும் சொல்ல போனா என்னுடைய வம்சத்தையே நாசம் செய்தவர், என்னுடைய தந்தையை, என்னுடைய மக்களை, பேர குழந்தைகளை ஈவு இரக்கமின்றி கொன்றவர் அல்லவா துரோணாச்சாரியார். பாருங்க, அது மட்டுமல்ல, சத்ருவை கொள்வதே தர்மம். தர்மம் என்பதை, தர்மம் எது அதர்மம் எது என்பது மிகவும் சூக்ஷ்மமானது. அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை. ஆனால் அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது. பாரு, சத்ருவை கொன்றே ஆக வேண்டும் என்று சொன்னவுடன் அவரை கொன்றதில் அதர்மம் என்ன இருக்கு? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி, இவ்வளவு பேசுகிறாயே அர்ஜுனா, பீஷ்மரை நீ எப்படி கொன்றாய்? ஏதோ தர்மத்தின்படியே கொன்ற மாதிரி இன்று பேசிக்கொண்டு இருக்கிறாயே அர்ஜுனா. சிகண்டியை எதிரில் நிறுத்தி பீஷ்மரை கொன்றது தர்ம வழியா? இன்னும் சொல்ல போனா தர்மராஜனும் எந்த விதமான பொய்யும் சொல்லவில்லை, நானும் எந்த அதர்மமும் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனா துரோணாச்சாரியார் குரு மாதிரி நடந்து கொள்ளவில்லை. சிஷ்யர்களுக்கு துரோகம் செய்தவர் துரோணாச்சாரியார். இவ்வளவு ஆவேசமாக ஆக்ரோஷமாக திருஷ்டத்யும்னன் தன்னுடைய வாதத்தை வைத்து அவரை கொன்றதில் எந்த தவறும் இல்லை. அவர் குருவாக இருக்கலாம், ஆனால் தர்ம வழியில் நடக்கவில்லை. அதர்மத்தின் பக்கம் இருந்து ஆயுதம் அற்றவர்கள் மேலும் பிரம்மாஸ்திரத்தை வீசுவது குருவின் செயலாகுமா? நல்ல கேள்வி. யாரும் பேசவில்லை. ஆனால் ஒரே ஒருவனுக்கு மட்டும் என்ன சொல்வது? திருஷ்டத்யும்னுடைய பேச்சை தாழ இயலவில்லை. ஏன்னா அர்ஜுனுடைய சிஷ்யன் சாத்தகி, இவன் இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறானே, இத்தனை பேர் மௌனமாக இருக்கிறீர்களே என்று சாத்தகி திருஷ்டத்யும்னன் மேல் பேச ஆரம்பிச்சான். இவ்வளவு வார்த்தைகள் கடுமையாக ஒரு குருவின் மேல் பேசிக் கொண்டிருக்கிறானே, இவனை யாரும் கொள்வதற்கு தயாராக இல்லையா என்று ஆரம்பித்தார். தலை கூந்தலை பிடித்து தலையை கொய்திருக்கிறான். அதை தர்மா என்று சொல்லிட்டு இருக்கையே, உன்னை கொன்றுதான் ஆக வேண்டும். யாரு இது? சாத்தகி. இப்ப என்னன்னா, பாண்டவர்க்குள்ளேயே கருத்து பேதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா திருஷ்டத்யும்னனுக்கும் சாத்தகிக்கும் பாருங்க. அது போக
குரு நிந்தனை செய்பவனுக்கு நிச்சயமாக நரகம்தான். அவர் இப்பொழுது இறந்து விட்டார், அவர் செய்தது இது சரி இது தவறு என்று சொல்வது நிச்சயம் அழகல்ல. இன்னும் சொல்ல போனா நீ அயோக்கியன். யார? திருஷ்டத்யும்னனை பார்த்து. எந்த ஒரு கெட்டவனும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை நீ செய்திருக்கிறாய். நிச்சயமாக நீ மட்டுமல்ல, உன்னுடைய 14 தலைமுறைகளும் நரகத்திற்குத்தான் செல்லும். மறந்து விடாதே. இன்னும் சொல்ல போனா பீஷ்மருடைய சாவிற்கு காரணம் உன்னுடைய அண்ணன் சிகண்டி. துரோணாச்சாரியார் இறந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் நீ. பாஞ்சால தேசத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் தர்மம் என்பதை அறியாதவர்கள், அதார்மீகர்கள். சாத்தகியனுடைய வார்த்தை பாருங்கள். என்னுடைய வர கோபத்திற்கு நானே உன்னுடைய தலையை கொன்று விடுவேன். வாய்க்கு வந்தவடையெல்லாம் நீ பேசுவையா ஒரு குருவை பார்த்து? இது அர்ஜுனனுடைய சிஷ்யனாக சாத்தகி திருஷ்டத்யும்னன் மேல் பாருங்க. யாராயிருந்தாலும் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அதை மன்னிப்பது என்பது ஒரு குணம். இப்போ ஒரு பக்கம் சாத்தகி, ஒரு பக்கம் திருஷ்டத்யும்னன். அவருடைய பேச்சு முடிவடையவே இல்லை. பாருங்க, க்ஷமா செய்யணும், அதாவது என்ன செய்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. உடனே திருஷ்டத்யும்னன் கேட்டான், ஏதோ நீ மட்டும் ரொம்ப நல்லவன் மாதிரி, தர்மத்தின் பைதான் நடப்பவன் மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறாயே சாதகி, நீ என்ன செய்தாய் என்பதை மறந்து விட்டாயா? பூரிஸ்ரவஸை எப்படி கொன்றாய் சாதகி நீ? இன்னும் சொல்ல போனா அவன் அஸ்திரத்தை தியாகம் செய்த பின்ற தியானத்திற்கு அமர்ந்த பூரிஸ்ரவஸை அவனுடைய கையை துண்டாக்கி கொன்றவன் நீ. நீ தர்மத்தை பற்றி பேசுகிறாயா? கொஞ்சம் நினைச்சுப்பார். அவன் கத்தியோடு உன்னுடைய யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ அவனை கொண்டிருந்தால் அது வீரம். அப்போ வேறு வழியே இல்லாமல் அஸ்திரத்தை தியாகம் செய்து இறைவனுடைய தியானத்தில் அமர்ந்திருந்த பூரிஸ்ரவஸை கொன்றவன் நீ. நீ தர்மத்தை பற்றி எனக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனா இவ்வளவு செயலை செய்துவிட்டு அதை யாரும் பார்க்காத மாதிரி நான் பெரிய சூரன் என்று பேசிக் கொண்டிருக்கிறாயே, இது நகைப்புக்கு உரியது. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தில் பாவங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த பாவத்திற்கு மூலஸ்தானமே நீ. இப்பொழுது தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு இருக்கிறியே, அன்றைய தினம் திரௌபதிக்கு அநியாயம் நடக்கும் பொழுது ஏதோ அது தர்மத்தின் பரிதான் நடந்தது போல அதையெல்லாம் மறந்துவிட்டு பேசுகின்றாயா சாத்தகி நீ? அது மட்டுமல்ல, நம்மிடம் இருக்கின்ற அந்த செல்வங்களை எல்லாம் வஞ்சக எண்ணத்திலே பகடை ஆட்டம் என்கின்ற ஒரு போர்வையில் அத்தனையும் அபகரித்தவர் தர்மத்தினால் செய்தார்களா? இன்று தர்மம் தர்மம் என்று ஒரு பக்கம் அர்ஜுனன், ஒரு பக்கம் அவனுக்கு துணையாக சாத்தகி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா 12 வருடம் வனவாசம், 1 வருட அஞ்ஞான வாசம் முடிந்து தர்மத்தின்படி அதை அனுபவித்து வந்த பாண்டவர்கள் கேட்ட ராஜ்யத்தை கொடுத்தார்களா? ஊசி முனை இடம் கூட கொடுக்க மாட்டேன் என்று வஞ்சக எண்ணத்தோடு பேசியவர்கள் தர்மப்படி இருந்ததாக பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நமக்கு ஆதரவாக வந்து கொண்டிருந்த அந்த சல்யனை தன் பக்கம் இழுப்பதற்காக நயவஞ்சகமாக கௌரவ சேனைகள் நடந்து கொண்ட விதம்தான் தர்மமா? இப்படி வரிசையா. அது மட்டுமா, 13வது நாள் போரினிலே யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயத்தை கௌரவர்கள் செய்தார்களே, மறந்து விட்டேயா சாத்தகி? அபிமன்யு என்கின்ற பாலகனை அத்தனை மகரதிகள் சேர்ந்து கொன்றார்கள். அதற்கு மூல காரணம் யார்?
நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய்தால் இவனை வீழ்த்த முடியாது. இந்த வார்த்தை யாருடையது? துரோணாச்சாரியருடையது. அப்ப அவனை கொல்ல வேண்டும் என்றால் என்ன உபாயம் என்று கேட்க துரோணாச்சாரியார் வாயிலிருந்து வந்த வார்த்தை, நீ பின்னிருந்து போய் அவனுடைய தனுசுனை முறி என்று சொன்னவர்தான் குருவா? ஒரு குரு நடந்து கொள்வது இப்படித்தான் நடந்து கொள்ளனவா? அவரை கொன்றதற்கு இவ்வளவு கோபம் உங்களுக்கு வருகிறதா? காட்சிகள் நடந்து விட்டது. அந்த காட்சிகளில் இருக்கின்ற தர்மம் அதர்மம் என்பதை பற்றி பாண்டவர்கள் பேசுவது போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசல்ல, ஒவ்வொருக்கும் அவர் மனசில் என்ன இருக்கோ அது அத்தனையும் கோபமாக வார்த்தைகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறதே, பகவான் கிருஷ்ணன் இது அத்தனையும் பார்த்துருக்கான். துரோணாச்சாரியாரை கொன்றது தர்மமா அதர்மமா? அவனுடைய வார்த்தை என்னவாக இருக்கும்? ஒரு பக்கம் தர்மம் என்பதற்கு சில காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான் சாதகி. அது என்ன சொல்லுது? கொன்றே தீர வேண்டும், தர்மம் ஜெயமாக வேண்டும் என்று திருஷ்டத்யும்னன் தன்னுடைய மனதில் இருப்பதை கூறிக்கொண்டிருக்கிறான். இது தர்மமா அதர்மமா என்பதை கூறுபவர் பகவான் கிருஷ்ணரே. அவர் என்ன கூறினார் என்பதனை நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.